லா யுக்தலு வாலிதும் பிவலதி. ஒரு புள்ளைய தந்தை வந்து கொண்டுட்டார் வைங்களேன், ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டுட்டார், மரண தண்டனை இல்ல தந்தைக்கு. இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் சஹி முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், என்ன மரண தண்டனை தந்தைக்கு இல்லை. ஆனா பெரும் குற்றவாளி, அவருக்கு வந்து என்ன சிறையில் அவர் நீண்ட காலம் வைக்கப்படலாம், விளங்கிட்டா, மற்ற இதெல்லாம் வரலாம். இதை சொன்ன உடனே உலகமே ஓடிட்டு வந்துடுறது, சரியா? எப்ஸ்டீன் குரூப் எல்லாம் ஓடிட்டு வந்துடுறது, சரியா? ஓடிட்டு வந்து அது எப்படி தந்தையுடைய, நீ ஏற்கனவே ஒத்தனுக்கு மரண தண்டனை வச்சு இல்லையாப்பா, நீ வந்து ஒருவனுக்குமே மரண தண்டனை வைக்காம நாங்க ஒரு சட்டத்தை சொன்னோடனே இங்கிருந்து ஓடிட்டு வாரீங்க. அதுக்கு எங்க டீம் வந்து என்ன செய்யுது, இந்த குரங்கியல் குரூப்புக்கு விளக்கம் சொல்லி கேட்டீங்க. அது மிக காட்சி சாலையில் உள்ள டீமுக்கு நம்ம விளக்கம் சொன்ன எப்படி இருக்கும்? ஒரு கிறிஸ்துவ மதத்தில் உள்ளவருக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம், ஒரு பௌத்த மதத்தில் உள்ளவருக்கு விளக்கம் சொல்லலாம், ஒரு இந்து மத சகோதரருக்கு விளக்கம் சொல்லலாம். இது அந்த லிஸ்ட் இல்ல, விளங்கிட்டா? இதெல்லாம் ஹதீகத்துல் ஹயவானாத், விளங்கா? ஏத்திசம் இந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ள பார்ட்டிகளை பெரும்பாலும் குரங்கியல் ஏற்றுக்கொண்ட குரூப் எல்லாம் அந்த டீம்ல உள்ளது. அதுல உள்ள ஒழுக்கமானவர்களுக்கு அவங்கள நான் சொல்லல, இந்த தியரி அங்கதான் கொண்டு போகணும், சரியா? நம்ம அப்பா வாப்பா எல்லாரையும் வந்து என்னது, நாமும் எல்லாரும் குரங்கும் ஒரே மூலத்திலிருந்து வந்த சொல்றது அங்கீகரிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறது, சரியா? இந்த டீம் வந்து ஓடிட்டு வந்துடுது. இஸ்லாம் எப்பயும் வந்து மரண தண்டனை ஒன்று, அதை கொலைன்னு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா அங்க மிக முக்கியமான பார்க்க என்னடா, கொலைக்கான காரணி அங்க இருக்குதா அப்படின்னு. அதை வச்சுதான் தவறான கொலையா அல்லது வேண்டுமென்று கொலையான்னு கண்டுபிடிக்கும். உதாரணமா ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்கு, இதாலதான் அவர் அடிச்சுக்கிறார், அவர் இறந்து விட்டாருண்டா, இந்த குச்சி வந்து ஆதாரம், இதாலதான் அவர் அடிச்சு இறந்துக்கிறாருன்னா இவருக்கு கொல்ற நோக்கம் என்ன செய்யல இருக்கவில்லைன்னு அதை வச்சு என்ன செய்வாங்க, தீர்மானிப்பாங்க. உலகத்துல அப்படிதான் தீர்மானிப்பாங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு கத்தி வச்சுக்கிறார் கையில, அப்படின்னு சொன்னா அவருக்கு கொல்ற நோக்கம் இருந்திருக்குது. ஆனா அவர் கொல்ற நோக்கம் இல்லாட்டி ப்ரூஃப் என்ன வரும், இவர் கொல்ற நோக்கம் கொண்டிருக்கிறார், ஆயுதத்தை வச்சு முடிவெடுப்பாங்க. அப்படி வச்சு முடிவெடுத்ததுல உண்டுதான் ஒரு தந்தையுடைய கொலை 190% மகனை கொல்லணும் என்ற இலக்கில் வைக்காது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மகனை கொல்லணும் என்ற இலக்கை தவறான கொலையில தான் வேணும் என்று கொலையை கொண்டு போய் இஸ்லாம் என்ன செய்ய எப்பயுமே சேர்க்கும். ஏன்னா ஒரு தந்தை மகனை கொல்றதுன்றது பித்திரத்துக்கு மாற்றமானது. அப்ப அந்த டீமே ஓடி வருதுன்னா அந்த பித்திரத்தை இல்லையே. ஹயவானாத் குரூப் ஓடிட்டு வரதுன்னு சொன்னா அந்த குரூப்புக்கு ஆல்ரெடி ஃபித்ரத் இல்ல, லொஸ்ட் அவன், அதாவது இயற்கை ஒளிஞ்சாச்சு. அதனால அந்த குரூப்புக்கு நம்ம எதை வச்சும் சார்ஜ் பண்ணலாம், சரியா? அந்த மாதிரி இருக்கிற குரூப் வந்து ஓடிட்டு வந்து அதை எப்படி வரும்னா, ஏன்னா அவங்க ஃபித்ரா இல்ல, அவங்களுக்கு ஒன்லி இருக்கிறது லாஜிக்கல் திங்கிங் என்றது மட்டும்தான். உலகத்தில் லாஜிக்கல் திங்கிங் எல்லாவற்றை விட மிகவும் பவரானது ஃபித்ரத். ஒரு ஃபித்ரத் தான் மிகவும் பவரானது. பெரும் விவாதங்கள், இது ஆய்வுகள் என்றெல்லாம் கலந்து கொள்றான். தஹஜ்ஜத்துக்கு எழுதுறதுக்கு, வித்ரு தொழுறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு அவனுக்கு அந்த பாடு. ஆனா விவாதம் என்றா என்ன, அறிவண்டா என்னன்னு தெரியாது. 3 மணிக்கு எழுப்பி தொழுதுட்டிக்கிறாங்க, குர்ஆன் ஓதிட்டிக்கிறாங்க. இது வந்து இமாம் ஷவுகானி சொல்லி காட்டுறாரு, இதை வந்து இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாரு.